திருச்சிற்றம்பலம். நால்வர் பெருமக்களிலே அப்பர் சுவாமிகள் மிகவும் மிதவாதி. புறச்சமயத்தார்கள் அவர்களுக்கு எவ்வளவோ இன்னல்கள் கொடுத்தார்கள். அதையெல்லாம் சகித்து பெருமானுடைய திருவருள் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஏறத்தாழ 4500 தேவார பாடல்களை இந்த நாட்டிலே அவர் பாடியிருப்பார் 7ஆம் நூற்றாண்டிலே. அதில் நமச்சிவாய திருப்பதிகம் என்று இருக்கிறது. அந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை சரியாக 7 அல்லது 8 மணித்துளிகளில் உங்களுக்கு நான் பாடி முடித்து விடுகிறேன். அதில் தான் வருது, நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே, இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரானென்று வினவுவோம் அல்லோம், அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே என்று அறவுரைகளாக இந்த பதிகம் நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த ஒரு பதிகத்தை பாடி உங்களுக்கு வழிவிடுகிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தேருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய பிறகிந்தவழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரானென்று வினவுவோமல்லோம், அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நீரருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தணர் கருங்கலம் அருமறையாரங்கம் வெந்த நீரருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களு கருங்கலம் திகழு நீண்முடி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது
பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரண் ஆதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. நமச்சிவாய இந்த மந்திரத்தை ஏற்றி போற்றி சொன்னால் இடுக்கண் இல்லை என்று இந்த பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் என்றே அப்பர் சுவாமிகள் அருளிய தேவாரம். நிறைவாக சேக்கிழார் அருளிய பெரிய புராண பாடலோடு என்னுடைய இந்த பாராயணம் நிறைவடை. சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேறு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையே நன்றியில் நெறியில் அழுந்திய நாடு நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய தினம் வந்து வாழும் ஞானசம்பந்தராகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் திருக்கோவில் ஓதுவா சத்குரு அண்ணா அவர்கள் நம் மீது ரொம்ப அன்பு கொண்டவர்கள். இந்த 10 நிமிஷம் இல்லை, நீங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அவர்கிட்ட கேட்கலாம். அவர் அற்புதமான ஒரு, அது மட்டும் இல்லை, பழகுவதற்கு ரொம்ப இனிமையான ஒரு மனிதர். ஐயா அவர்களை நல்லி செட்டியார் அவர்கள் ஹானர் பண்ணுவார்கள். நல்லி சார் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுத்ததா. நாதஸ்வரத்தில் 21 தலைமுறையாக நாதஸ்வரம் வாசிக்க வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா மோகன்தாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. கப்ரான்பால் கபாலீஸ்வரர்களோட ஆஸ்தான நாதஸ்வர வித்வான் அவர்களை நல்லி ஐயா அவர்கள் கௌரவிப்பார்கள். ப்ளீஸ் அண்ணா.
2 பேருக்குமே நல்லி சார் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததா? சான்றோர்களே, நல்லி ஐயா வந்து நம்ம கோயில் அறங்காவலர் குழு தலைவராக இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து 25 ஆகலை. அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, சின்ன 25 ஆகலை, இவர் எப்படி அப்பாயின்மெண்ட் போகிறது? அப்போ இவங்க ஒரே வார்த்தை அந்த இன்டர்வியூவில், 25 இருந்தாருன்னா 25 அபோவாக இருந்தா என்ன சார், பாடுறாருல ஞான சம்பந்தம்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தானே பாடினார், அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு 98 அப்பாயின்மெண்ட்டு. ரொம்ப பல இடையூறுகளையும் தாண்டி அப்பாயின்மெண்ட்டு. நம்ம எஸ்ஆர்ஜி மோகன்தாஸ் பல ஆண்டுகளாக அங்கே வாசிக்கணும் இருக்குன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட தடைகள். அப்புறம் அவங்கள போய் பார்த்தாங்க. உடனே ஒரு தொலைபேசியில் கூப்பிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு. இதெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் இந்த கோயிலில் இருக்கணுங்கிறத நினைப்பது ஐயாவோட பெருந்தன்மை. ரொம்ப மகிழ்ச்சி அவங்களால. அவங்க முன்னாடி நான் பாடுவதும் அவங்க என் அடியனுக்கு சிறப்பு செய்தும் மகிழ்ச்சி வருகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஹியூமர் கிளப் செக்ரட்டரி அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நம சிவாய். இந்த இந்த விழா எதற்காக நடக்குதோ அது உலகம் முழுக்கும் அமைதியாக இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், எல்லோரும் இன்புற்று இருப்பதை என்று வேறொன்றறியன் பராபரமே என்ற தாயுமான ஒரு சிந்தனையோடு விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். அதாவது இன்றைக்கி எந்த துறையாக இருந்தாலும் அதில் பிரபலமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு விதத்தில் நல்லி குப்புசாமி செட்டியாராக தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேருக்கு அவ்வளவு செஞ்சுருக்கார் அவர். அதனால் அந்த ஒரு நல்ல ஒரு திருக்கரங்களால் இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இது போன்ற பல, அதாவது சனாதன தர்மம், இந்து தர்மம் அதை அழிக்கவே முடியாது. அழிக்கணும்னு நினச்சனாக்கா ஒரு நெல்லி செட்டியார் இருந்தாருனாக்கா இன்னொரு 10 நெல்லி செட்டியார் வருவாங்க, இன்னொரு 100 பேர் வருவாங்க, ஒரு 1000 பேர் வருவாங்க, தவிர இது என்றைக்கும் குறையாது. அந்த வகையில் இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியினை நடத்துகின்ற திரு சேகரன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் திருக்கரங்களால் சால்வி அணிக்குமாறு பணிபோல் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே அவர்கிட்ட கொடுங்க. அதேமாதிரி திரு விஜய் சர்மா அவர்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஜென்டில்மேன், ஒரு டெடிக்கேட்டட் மேன். அவருக்கு வந்து ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த சால்வியை கல்யாண நகர் அசோசியேஷன் சார்பாக அணிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. மூர்த்திகளுக்கு நமஸ்காரம். மேலே யஜுர்வேத பாராயணம் ஆரம்பம்.